ஹலோ வணக்கம், நான் உங்கள் இன்ஜினியர்ஸ் தேவன் முத்துக்குமார். என்னடா லைட்லாம் இருக்குது பேக்ரவுண்டில் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட்டு இன்டோர் வீடியோ. அதனால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேடிஎம் அப்ளிகேஷனில் இருக்க ஒரு ஃபீச்சர் பற்றி. அப்படி என்ன ஃபீச்சர்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தங்கம் நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த தங்கம் எப்படி வாங்கி விற்கிறது, அதில் எப்படி லாபம் பார்க்குறது, அது எப்படி டெலிவரி பண்ணுறது, அது எப்படி கிஃப்டாக கொடுக்குறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அதை பற்றின ஃபீச்சர்ஸ், அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். செகண்ட் பார்ட்டில் நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ லைவ் டெமோ காமிப்பேன் அந்த அப்ளிகேஷனை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயிலை குவிக்காக பார்த்துடலாம். நீங்கள் எப்போதும் போல் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த பேடிஎம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் வந்து உள்ளே எனேபிள் ஆகிடும். ஸோ அதோட ஐக்கான் வந்து உங்களுக்கு இப்படி தான் விசிபிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சர்வீஸ் யாரால் ப்ரொவைட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 கம்பெனி ஜாயின் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொதல் கம்பெனி வந்து இந்தியன் பேஸ்டு, ரெண்டாவது கம்பெனி வந்து சுவிட்சர்லாண்ட் பேஸ்டு. ஸோ அதை தான் வந்து எம்எம்டிசி அண்ட் பிபிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்எம்டிசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் அண்ட் மினரல் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது வந்து இந்தியன் பேஸ்டு. பிபிஎம்பி பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்ட் பேஸ்டு. நெக்ஸ்ட்டு இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு தங்கத்தை வந்து வாங்கலாம். ஸோ வாங்கின தங்கத்தை விற்கலாம். அதே தங்கத்தை வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம், இல்லைன்னா கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து மினிமம் ₹1 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம வாங்கலாம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி. அதேமாரி கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா 0.005 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ஸோ வாங்கின தங்கத்தை அவங்களே வந்து ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணாங்க விற்கிறதுக்கு. ஸோ அந்த விற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் காசாக விற்கலாம், அப்படி இல்லைன்னா கிராம்ஸாக விற்கலாம். ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேனே, ஒரு 5000 ஒரு தங்கம் வாங்கியிருக்கீங்கன்னா காசாக விற்கணும்னா 2000 மட்டும் நீங்கள் விற்றுட்டு 3000 நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை கிராம் கணக்குன்னு பார்த்திங்கன்னா 5 கிராம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2 கிராமை நீங்கள் வந்து விற்றுட்டு 3 கிராமை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க தங்கத்தை விற்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அதே தங்கத்தை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணிக்கலாம் அண்டு கிஃப்டாகவும் ப்ரொவைட் பண்ணலாம். பட் என்னென்னா, டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்க சர்வீஸ் சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ அந்த தங்கத்தை வந்து காயின்ஸாக மாற்றி நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா 24 கேரட் கோல்டு. ஸோ அதனாலவே என்னவோ இதோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. நார்மல் மார்க்கெட் ப்ரைஸை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ பியூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எம்எம்டிசி ப்ரொவைட் பண்ணுற கோல்டு வந்து 99.9% வந்து பியூர். நெக்ஸ்ட்டு சேஃப்டி. இது எந்த அளவுக்கு சேஃப்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாங்குகிற தங்கத்தை வந்து யூனிக்காக ஒவ்வொரு யூஸருக்கும் அவங்க வால்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து சேவ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்து அதுக்கு இன்சூரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபுல்லி சேஃப்டி. நான் கடந்த ஒரு 3 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதோட சர்வீஸ் சார்ஜஸ். இது வந்து எந்தவித சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாதுங்க. டோட்டலாக ஃப்ரீ தான் 5 வருஷத்து வரைக்கும். 5 வருஷத்துக்கு மேலேயும் நீங்கள் தங்கம் வந்து உங்களோட லாக்கரில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஒன்று நீங்கள் விற்றுடணும், அப்படி இல்லைனா டெலிவரி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து வைக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சர்வீஸில் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா மினிமம் 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக வாங்கியிருக்கணும், இல்லை விற்றுருக்கணும், ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து வந்து இதோட ப்ளஸ் மைனஸ். இது வந்து ஒரு நல்ல ஐடியாங்க ஃபார் லோ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து மந்த்லி ஒரு ₹500 200 அந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நிறையா சேவிங் பிளான்ஸும் இருக்குது. அது வேணும்னாலும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் தங்கம் வாங்கும்போது 3% ஜிஎஸ்டி போடுறாங்க. நான் அப்ளிகேஷன் டெமோ அப்போ காமிக்கிறேன். அதுபோல் நீங்கள் எவ்வளோ நாள் இந்த தங்கத்தை வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு காஸ்ட் ஏறும். ஸோ அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் டைம் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லைவ் டெமோ போயிடும். ஸோ இது செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம அப்ளிகேஷனை லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ எப்போதும் போல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஷோ மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பேடிஎம் கோல்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த பேடிஎம் கோல்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஹோம் பேஜில் நான் வாங்கின தங்கத்தோட வேல்யூ அண்ட் கிராம் கணக்கு அண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கே அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து கரண்ட்
வேல்யூ எவ்வளோ வந்து பெர் கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து 24 கேரட் அண்டு இதோட பியூரிட்டி பார்த்திங்கன்னா 99.99%. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பைன் அமௌண்ட்டுன்னு இருக்கும். நம்மள்ட்ட இருக்க காசாகவும் வாங்கிக்கலாம், இல்லை பைன் கிராம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட்டு 5615 ரூபா .76. ஏன் அது டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து 3% உங்களுக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு டோட்டல் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தோட வேல்யூ வந்து 5615 ரூபா .76. நான் உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி காமிக்கிறேன். ஸோ 200 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 0.0356 கிராம் தராங்க. ஸோ ஜிஎஸ்டியும் போட்டிருக்காங்க 5.82. ஸோ ப்ரொசீட் டு பே கொடுத்துட்றேன். ஸோ ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கு அண்டு எல்லாம் நீங்கள் கார்டையும் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பேடிஎம் பேங்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு நான் பே பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்படி தான் தங்கம் வந்து வாங்குறது. உடனே வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வாய்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லாக்கர்லையும் போய் பார்த்துக்கலாம், அப்டேட் ஆகிரும், மெசேஜும் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின தங்கம் உடனே வந்து நம்மளோட லாக்கரில் அப்டேட் ஆகிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் தங்கத்தை விற்கிறதுக்கு ஆப்ஷன். ஸோ லாக்கர் கிளிக் பண்ணுங்கள். லாக்கர் கிளிக் பண்ணிட்டு செல் போல்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், செல் இன் அமௌண்ட், செல் இன் கிராம்ஸ். ஸோ செல் இன் அமௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பணமாக வைக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட 31,811.47 வந்து டோட்டல் வேல்யூ இருக்குன்னா இப்போ வந்து நான் ஒரு 5000 ரூபாய்க்கு தங்கத்தை விற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ கிராம்ஸ் போயிடும். அதே இது கிராம்ஸாகவும் நீங்கள் விற்கலாம். இப்போ 6 கிராம் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 2 கிராம் விற்கிறேன் அப்படின்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,540 ரூபா.28 ஸோ கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் கேட்கும். பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும் அமௌண்ட். இதில் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளான். சேவிங்ஸ் பிளானில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணிக்கலாம். மந்த்லி நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ தங்கம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் வந்து பிளான் கிரியேட் பண்ணிக்கலாம். 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் எப்படி லாபம் பார்க்குறேன்னா ஜூன் 5ஆம் மாதம் வந்து நான் 4,993.29 ரூபாய்க்கு வந்து நான் ஒரு கிராம் தங்கம் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு போய் விற்றேன்னா எனக்கு அது லாபம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்கேன். ஸோ ஒரு 2 கிராம் போயிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நான் வாங்கினது இப்போது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்துடும். ஸோ இதில் எல்லாருமே அவங்க வந்து டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீ வாங்கினது விற்றது எல்லாத்தையும். ஸோ இந்த இன்வாய்ஸில் நீ வாங்கினதுக்கு ஒரு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இந்த பேடிஎம் கோல்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இல்லாமல் வெப்சைட்லேயும் அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட URL பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து தங்கம் எப்படி வாங்குறது, தங்கம் எப்படி விற்கிறது அப்படின்னு 2 டீட்டெயில் பார்த்துட்டோம். 3வது டீட்டெயில் கெட் டெலிவரி. ஸோ எப்படி வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறது அந்த ஆப்ஷன் இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து கோல்டு காயின் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். சரி ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து 1 கிராம் காயின் வந்து நம்மளுக்கு அனுப்புறதுக்கு அவங்க சார்ஜஸ் வந்து 384 ரூபா போடுறாங்க. ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ அதோட சர்வீஸ் சார்ஜஸ் தான் 384 ரூபா. ஆல்சோ இந்த 1 கிராமுக்கு உங்கள் கணக்கில் வந்து இதை டெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து டெலிவரி ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ வியூவர்ஸ் இதுதான் ஓவரால் பேடிஎம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தங்கம் எப்படி வாங்குறது, விற்கிறது, டெலிவரி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.